வணக்கம். முக்கிய செய்திகள். நாட்டின் எல்லைகளை காத்து இன்னுயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் 27வது கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரியில் அரசு சார்பில் மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினர். தொடர்ந்து தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்குழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகு, ஏகேடி ஆறுமுகம், செந்தில் என்கின்ற ரமேஷ் உள்ளிட்டோர் மலர்களை தூவி கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கடந்த 1999ஆம் ஆண்டு காஷ்மீரின் கார்கில் பகுதியில் ஊடுருவிய எதிரிகளை விரட்ட இந்திய ராணுவம் ஆபரேஷன் விஜய் என்ற பெயரில் வீரப்போரில் ஈடுபட்டு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றது. அந்த வெற்றியின் 27வது ஆண்டு நினைவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது. கார்கில் போரில் நாட்டின் இறையாண்மையும் எல்லை பாதுகாப்பையும் காக்க தங்களது உயிரை தியாகம் செய்த 527 இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். ஒருவேளை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை முறையையே மாற்றும் ஒரு வாய்ப்பு இளைஞர்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் என்ற நோக்கத்துடன் அம்மா அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து 4வது ஆண்டாக இலவச வேலைவாய்ப்பு முகாம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த ஆண்டு அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி, ஆரோசிட்டி இணைந்து உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தினர். அம்மா அறக்கட்டளை தலைவரும் அதிமுக மருத்துவர் அணி செயலாளருமான பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த இலவச வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமா, BE, BTech, MTech, MCA உள்ளிட்ட அனைத்து கல்வி தகுதியும் பெற்ற இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் முகாமில் பங்கேற்று தங்களது தேவையான பணியாளர்களை நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெறும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டனர். ஆயிரத்து 1999ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும்
ஜூலை 26 கார்கில் வெற்றி தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் போரில் உயிர்நீத்த வீரர்களின் தியாகத்தை போற்றியும் முன்னாள் மற்றும் பணியில் உள்ள ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியும் நாடு முழுவதும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களின் நினைவாக மலர் தூவி மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தின் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதன்படி காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு காவல் நிலையங்களில் ஏற்கனவே அளித்த புகார்களுக்கு தீர்வு கிடைக்காதது உள்ளிட்ட பல்வேறு குறைகளை அதிகாரிகளிடம் எடுத்துரைத்தனர். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களை கவனமாக கேட்ட எஸ்பி சுப்பிரமணியன் ஒவ்வொரு புகாரின் தன்மையையும் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இக்கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் செயல்படும் அனைத்து காவல் நிலையங்களின் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். ஏன் எங்களை 2 மணியோ ஒருத்தர் சொன்னான்ட்டு நீ அவர்கிட்ட போய் தகராறு பண்ணலாமா? அப்படியே உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட். புதுச்சேரி காது கேளாதோர் சங்கத்தின் மாநில நிர்வாகி மதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை சங்க நிர்வாகிகள் வன்மையாக கண்டித்துள்ளனர். சம்பவத்தில் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு வலியுறுத்தியுள்ளனர். சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி புதுச்சேரி கிருஷ்ணாநகர் பகுதியில் மதன் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது 7 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தாக்கியதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அவரது இருசக்கர வாகனத்தின் சாவியை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த மதன் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். மாற்றுத்திறனாளியான காது கேளாதோர் சங்க மாநில நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறை விரைந்து கண்டறிந்து கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் குற்றவாளிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் புதுச்சேரி காது கேளாதோர் சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து காவல்துறை விரைந்து விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து பாதிக்கப்பட்ட மதனுக்கு உரிய பாதுகாப்பும் நீதியும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி காது கேளாதோர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. வணக்கம். புதுச்சேரி காது கேளாதோர் சங்கத்தின் மாநில நிர்வாகியான மதன் மோகன் அவர்கள் நேற்றைய தினம் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணாநகர் பகுதியில் அவர் பணி முடித்து வீட்டுக்கு செல்லும் பொழுது வழிமடைக்கு 7 ரவுடிகள் அவரை தாக்கியுள்ளார்கள். இது சம்பந்தமாக புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். எனவே சம்பந்தப்பட்ட கைவர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்படாத பட்சத்தில் புதுச்சேரி காது கேளாதோர் சங்கம் சார்பில் கடுமையான போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதோடு மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களில் மாற்றுத்திறனாளிகள் மீது கை வைத்தால் காவல்துறை பாரபட்சமின்றி உடனடியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொண்டு நன்றி. வணக்கம். சரவணன், தலைவர், புதுச்சேரி காது கேளாதோர் சங்கம். 1999 ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நினைவுகூரும் வகையில்
நாடு முழுவதும் கார்கில் வெற்றி தினம் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவுச் சின்னத்தில் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் வீர மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்க தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் சங்கத்தை சேர்ந்த சுமார் 100 முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்தனர். தொடர்ந்து கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்க தலைவர் மோகன், புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு சின்ன வளாகம் பராமரிப்பின்றி மோசமான நிலையில் இருப்பதாக கவலை தெரிவித்தனர். நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இந்த வளாகத்தை தூய்மையாகவும் முறையாகவும் பராமரிப்பது அரசின் கடமை என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தரும் நிலையில் போதிய பராமரிப்பு இல்லாததால் போர் நினைவு சின்ன வளாகத்தை பார்த்து பலரும் வருத்தம் தெரிவிப்பதாக கூறினார். மேலும் அதே கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவு சின்னம் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்திய போர் வீரர்கள் நினைவு சின்னத்தையும் அதேபோல் சீரமைத்து பாதுகாப்பு வேலி அமைத்து முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி வாழ் அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்பில் சங்க தலைவர் மோகன் கோரிக்கை விடுத்தார். கோரிக்கை கொடுத்ததுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அவர் ஆஃபீஸில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் அவர் கையில் நான் கொடுத்துட்டேன். அவர் பார்க்குறாரா செய்கிறாருங்கிறது அடுத்தது. இனிமேல் எந்த கோரிக்கையும் யாருக்கையும் போய் எனக்கு நிற்கிற மாதிரி இல்லை. ஒரு ராணுவ வீரர்களுடைய மரியாதையே இவ்வளோதான். இறந்து போனவங்களுடைய ஆத்மா தோங்குற இடம். இதை நல்லா நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லி நாங்கள் எவ்வளவோ பண்ணோம். யாரும் எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணலை. இருந்தாலும் எங்களுக்கு மன வருத்தம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க இதை சரி பண்ணியிருக்கணும். இது ராணுவ வீரர்களோட இடம். இதை சரியாக பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்தோடைய கடமை. அதை அவங்க யாரும் செய்யலை. அதற்குரிய நம்மளுடைய சைனிக் டிபார்ட்மெண்ட்டும் இதை பற்றி எந்த விதமான கேரும் எடுத்துக்கல. பக்கவாதம் என்பது குணப்படுத்த முடியாத நோய் என்ற தவறான கருத்து பொதுமக்களிடையே நிலவி வருவதாகவும், ஆனால் அறிகுறிகள் தென்பட்ட முதல் 4.5 மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் சிகிச்சை அளித்தால் பெரும்பாலான நோய்களை குணப்படுத்த முடியும் என்று நியூராலஜி மருத்துவர் டாக்டர் மினி சூசன் அப்ரஹாம் தெரிவித்தார். காரைக்காலில் செயல்பட்டு வரும் அப்போலோ மருத்துவமனை தகவல் மையம் சசி சர்வேஷ் பாலி கிளினிக்கில் நடைபெற்ற நியூராலஜி சிறப்பு ஆலோசனை முகாமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூராலஜி நோய்கள் குணப்படுத்த முடியாது என்பது தவறான கருத்து. தற்போதைய நவீன மருத்துவ முறைகளால் பக்கவாதத்தின் பெரும்பாலான பாதிப்புகளை சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவும் முடியும் என்றார். மேலும் பக்கவாதம் ஏற்பட்ட முதல் 4.5 மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு வந்தால் மருந்து மூலம் சிகிச்சை அளிக்க முடியும் என்றும், 24 மணி நேரம் வரை குறிப்பிட்ட சில நோய்களுக்கு இரத்த குழாய் அடைப்பை அகற்றும் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி என்ற நவீன சிகிச்சையும் சிறப்பு மருத்துவமனைகளில் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். பக்கவாதத்தின் ஆரம்ப அறிகுறிகளாக ஒரு பக்க கை அல்லது கால் செயலிழத்தல், முகம் ஒரு பக்கம் சாய்தல், பார்வை குறைபாடு, நடக்கும்போது தடுமாற்றம், பேச்சு குளறுதல், திடீரென பேச முடியாமல் போதல் அல்லது பிறர் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பது போன்றவை காணப்படும் என்றும், இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு நோயாளியை அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொதுமக்களிடையே பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதே உயிர்களை காப்பாற்றும் முக்கிய வழி என்றும், ஆரம்பகட்ட சிகிச்சையே நோயாளியின் முழுமையான மீட்சிக்கு அடித்தளமாக அமையும் என்றும் டாக்டர் மினி சூசன் ஆப்ரஹாம் தெரிவித்தார். குறிப்பாக காரைக்காலில் செயல்பட்டு வரும் அப்போலோ மருத்துவமனை தகவல் மையம் சசி சர்வேஷ் பாலி கிளினிக் மூலம் சென்னை அப்போலோ மருத்துவமனையை சேர்ந்த நரம்பியல், இதய நோய், எலும்பியல், சிறுநீரக நோய் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சிறப்பு மருத்துவர்கள் வாரந்தோறும் மருத்துவ ஆலோசனை மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்தி பொதுமக்களுக்கு நிபுணத்துவ மருத்துவ சேவைகளை வழங்கி வருகின்றனர். அதுக்கப்புறம் 24 hours வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கும். அது ஸ்பெஷலைஸ்ட் சென்டர்ல தான் அவைலபிள். தட் அவேர்னஸ் ஹாவ் டு பி கிரியேட்டட் அமங் த பப்ளிக்னு அது ஒரு அவேர்னஸ் வேணும். ஸோ இட் ஹாவ் டு பி டேக்கன் கேர் டு a nearby higher center where this 24 hours treatment, the removing the clot, everything is feasible nowadays. So stroke is very much reversible 24 hours. So I mentioned some aspects of the neurology treatment. Neurology எப்படியுமே எல்லாரும் சொல்லுவாங்க reversible அல்ல, ட்ரீட் பண்ண முடியாது. அப்படி கிடையாது. கரெக்ட் ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லா கண்டிஷன்ஸும் நமக்கு ட்ரீட் பண்ணி ரிவர்சிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யூஸ்வலா பேஷண்ட்ஸ் வருന്നത് சுண்டு ஒரு பக்கம் டிவியேட் ஆவாங்க, அல்லைனா ஒரு பக்கம் கைகால் வராம இருப்பாங்க, அல்லைனா விஷனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருவாங்க, திடீர்னு நடக்கும்போது தடுமாறின மாதிரி வருவாங்க. இதுதான் காமன் சிம்டம்ஸ். அல்லைனா பேச்சு உளறன மாதிரி வருவாங்க, திடீர்னு பேச்சு வராம இருப்பாங்க, அல்லைனா பேச்சு we can understand. இந்த மாதிரி ஏதாவது யூஸ்வலா வருவாங்க. ஸோ இது திடீர்னு வித்தின் half an hour
ஒரு இதுவரைக்கும் நல்லா இருந்தது திடீர்னு இந்த சிம்டம்ஸ் வந்தேன்னா நம்ம ஸ்ட்ரோக் தான் சஸ்பெக்ட் பண்ணணும். immediately have to taken care of in nearby hospital. 4 hours within 4 hours treatment is available. That is the awareness. நீங்க எல்லாருமே அது எல்லாருக்கிட்டும் அந்த ஒரு அவேர்னஸ் டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் இமீடியட் 4 ஹவர்ஸ்ல காண்டாக்ட் பண்ணி நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் சென்டர்ல தான் further treatment possible. So that have to be referred to a higher center. Immediate care we can manage at our place itself within 4 hours. புதுச்சேரி அரசு அமைச்சர் ராஜசேகரன் திருநள்ளாறு தலைவர் சண்முகம் அரசு மேல்நிலைப்பள்ளி தேனூர் பகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தை நேரில் பார்வையிட்டு அங்கு பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது விளையாட்டு மைதானத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் அடிப்படை வசதிகள் குறித்து பல்வேறு கோரிக்கைகளை மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அவர்களின் கோரிக்கைகளை கவனமாக கேட்ட அமைச்சர் ராஜசேகரன் விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் விரைந்து ஏற்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார். மேலும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவதோடு அவர்களின் திறமைகள் மாநில மற்றும் தேசிய அளவில் வெளிப்படும் வகையில் அனைத்து துறைகளுடனும் ஒருங்கிணைந்து செயல்படப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் மாணவர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்திய அரசின் இளையோர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் சார்பில் போதையில்லா இளைய பாரதம் நாஷா முக்த் யுவா ஃபார் விக்சித் பாரத் என்ற கருப்பொருளை முன்னிறுத்தி மேரா யுவ பாரத் மற்றும் புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டம் இணைந்து மாவட்ட அளவிலான கலை மற்றும் பண்பாட்டுப் போட்டிகளை நடத்த உள்ளதாக நாட்டு நலப்பணி திட்ட பள்ளி ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்போட்டிகள் வரும் ஜூலை 28ஆம் தேதி காலை 9 மணிக்கு லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி, ஓவியப் போட்டி, மௌன நாடகப் போட்டி, நாட்டுப்புற பாடல் குழு போட்டி, நாட்டுப்புற குழு நடனம் போட்டி, குறும்பட போட்டி மற்றும் விழிப்புணர்வு வாசகம் எழுதுதல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள். மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு வழங்கப்படும். வெற்றி பெறுபவர்களுக்கு பணப்பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுவதுடன் போட்டிகளில் பங்கேற்கும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்படும். எனினும் பங்கேற்பாளர்களுக்கு பயணப்படி டிஏ வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியும் ஆர்வமும் உள்ள புதுச்சேரி மாவட்ட இளைஞர்கள் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்துமாறு கலைவாணி கேட்டுக் கொண்டார். போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை மேரா யுவ பாரத்தின் மாவட்ட இளைஞர் நல அலுவலர் ராஜு, நாட்டு நலப்பணி திட்டத்தின் மாநில அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் சரவணன் ஆகியோர் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவரங்களுக்கு 9944061874 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது 28ஆம் தேதி நேரடியாகவோ போட்டிகளில் பதிவு செய்து பங்கேற்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் மன்றம் நிகழ்வில் பொதுமக்கள் தங்களது குறைகள் மற்றும் புகார்களை நேரடியாக தெரிவித்து உரிய தீர்வு பெறலாம் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கெட்ச் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனைத்து காவல் நிலையங்களிலும் காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் என்ற பெயரில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கெட்ச் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து குறைகள் மற்றும் கோரிக்கைகளை நேரடியாக கேட்டறிந்தார். இந்த நிகழ்வில் திருநள்ளாறு, நெடுங்காடு, கோட்டுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், வர்த்தகர்கள், சமூக அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர். மக்கள் மன்றத்தில் பெறப்பட்ட மனுக்களில் பணம் பெற்று மோசடி செய்தல், குடும்ப தகராறுகள், திருநாய்கள் தொல்லை உள்ளிட்ட புகார்கள் அதிக அளவில் இடம்பெற்றன. ஒவ்வொரு மனுவின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ராஜ்குமார் திருநள்ளாற்றில் தருமை ஆதீனம் சார்பில் நடைபெறவுள்ள புதிய திட்டங்கள் தொடக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவை சீர்குலைக்கும் வகையில்
சில அமைப்புகள் போராட்டம் அறிவித்துள்ளதாக கூறி விழா அமைதியான முறையில் நடைபெற காவல்துறை போதிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கெட், மக்கள் மன்றத்தில் பெறப்படும் ஒவ்வொரு புகாரும் உரிய அதிகாரிகள் அடங்கிய குழுவின் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு வார காலத்திற்குள் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். மேலும் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் புகார்களுக்கு விரைவாக தீர்வு காணப்படும் என்றும் பொதுமக்கள் மக்கள் மன்றத்தை முழுமையாக பயன்படுத்தி தங்களது குறைகளை தயக்கமின்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காரைக்கால் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் கோவில் திருக்குறள் வளாக மேடையில் கலைமாமணி காரை சுப்பையா தலைமையில் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஞ்சிம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் இசை கலைஞர்கள் திரைப்படம் மற்றும் மெல்லிசை பாடல்களை வழங்கி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். பொதுமக்கள் கலந்து கொண்ட இன்னிசை நிகழ்ச்சியை ரசித்தனர். இந்நிகழ்வில் முக்கிய பிரமுகர்கள், விழா குழுவினர் மற்றும் இசை ரசிகர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை ஜான் போஸ்கோ தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்நாடு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னி அரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து விளையாட்டு ஜோதியை ஏற்றி ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக பள்ளியின் தேசிய மாணவர் படை, சாரணர் இயக்கம், தேசிய சேவை திட்டம் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்த மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. பின்னர் அமைச்சர் வன்னி அரசு அணிவகுப்பை பார்வையிட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆண்டு விளையாட்டு விழாவை சிறப்பித்தனர். நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 120 ஆண்டுகளை கடந்து ஒரு பள்ளி மிக சிறப்பாக மாணவர்களை அடுத்தடுத்து இந்த நிகழ்வை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே மாணவர்களை அடுத்தடுத்த தலைமுறையை உயர்த்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிக்கு முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட செயலாளர் மலைச்சாமி அவர்கள் நம்முடைய அருட்தந்தை அவர்களை அழைத்து தலைமைச் செயலகத்துக்கு இந்த விழாவிற்கு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுதே சொன்னேன், இந்த நிகழ்வுக்கு நான் கட்டாயம் வருவேன். எத்தனை பணிகள் இருந்தாலும் இந்த பள்ளியுடைய நிகழ்வுக்கு வருவது என்னுடைய கடமை என்று மரியாதைக்குரிய அருட்தந்தை அவர்களுடன் நான் தெரிவித்திருந்தேன். ஏன்னா நான் இந்த தேர்தலில் நிற்கும் பொழுது, திண்டிவனம் தேர்தல் நிற்கும் பொழுது அவரும் அவரை சார்ந்த அருட்தந்தையர்களும் என்னுடைய வெற்றிக்காக பாராட்டியவர்கள் என்கின்ற அந்த நன்றி பெருக்கோடு இந்த களத்திலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். காரைக்கால் மாவட்டம் மதக்கடி பகுதியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஹரிணி ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜலு, நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் தலைமை தாங்கினர். போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் நீட் தேர்வு கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை
பாதிப்பதாகவும் சமூக நீதிக்கும் சமத்துவமான கல்வி உரிமைக்கும் எதிரானதாகவும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் நீட் தேர்வை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்து மாநிலங்களின் கல்வி உரிமையை மதிக்கும் வகையில் மாணவர் நலனுக்கேற்ற மருத்துவ மாணவர் சேர்க்கை முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டத்தின் போது நீட் தேர்வை ரத்து செய், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம், சமூக நீதியை காப்போம், மாணவர் விரோத நீட் தேர்வை ஒழிப்போம் உள்ளிட்ட முழக்கங்களை மாணவர்கள் எழுப்பினர். இந்த போராட்டத்திற்கு வழக்கறிஞர் பிரவீன் பிர்லா, மாணவர் அமைப்புகள் மற்றும் ஸ்ட்ரீட் லைட் நிறுவனர் தீபன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்தனர். மாணவர்கள் கலந்து கொண்ட நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினர். போராட்டத்தின் நிறைவில் மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கல்வி உரிமை பாதுகாக்க அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து ஒன்றிணைந்து போராடுவோம் என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர். காரைக்கால் திருநள்ளாறு சாலையில் பெட்ரோல் தீர்ந்ததால் நடுவழியில் நின்று போன வாகனத்திற்கு ரோந்து பணியில் இருந்த காவல் அதிகாரி ஒருவர் உடனடியாக உதவிக்கரம் நீட்டிய சம்பவம் பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளது. சாலையில் சென்று கொண்டிருந்தபோது பெட்ரோல் இல்லாததால் வாகனம் திடீரென நின்றுவிட்டது. இதனால் வாகன ஓட்டுநர் செய்வதறியாமல் தவித்த நிலையில் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல் அதிகாரி நிலைமையை கவனித்து வாகனத்தை பாதுகாப்பான இடத்திற்கு தள்ளி செல்ல உதவினார். காவல் அதிகாரியின் துரித நடவடிக்கையால் போக்குவரத்து பாதிப்பு தவிர்க்கப்பட்டதுடன் வாகன ஓட்டுநரும் நிம்மதியடைந்தார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் அவசர நேரங்களில் மனிதநேயத்துடன் உதவிக்கரம் நீட்டும் காவல்துறையினரின் இந்த செயலை அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாராட்டினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா ஆடி மாதம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் சிறப்பு மின் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக பகாசுரனுக்கு சோறு போடுதல், ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் மற்றும் தீமிதி திருவிழா ஆகியவை நடைபெற்றன. இதன் நிறைவு நிகழ்வாக தீமிதி திருவிழாவை தொடர்ந்து மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. தீமிதி உற்சவத்திற்கு பின் அம்மன் குளிர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்களின் துயரங்கள் நீங்கி ஊர் சுபிட்சம் பெற வேண்டி அம்மனுக்கு மஞ்சள் நீரால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. வீதி உலா வந்த அம்மனுக்கு பெண்கள் தங்கள் வீட்டு வாசல்களில் தீபாராதனை காட்டி வழிபட்டனர். மேலும் மஞ்சள் நீராட்டு விழாவையொட்டி இளைஞர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி மேலதாளங்களுடன் ஆடிப்பாடி அம்மனை வரவேற்றனர். இந்நிகழ்வில் உபயதாரர்களான வன்னியர் சமூகத்தினர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உபயதாரர்களான வன்னியர் சமூகத்தினர் செய்திருந்தனர். இளைஞர்களிடையே போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாஷா முக்த் யுவா விக்சித் பாரத் மாவட்ட அளவிலான போட்டிகள் வருகிற ஜூலை 28 காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரி அரங்கத்தில் நடைபெறவுள்ளதாக மைபாரத் மையத்தின் காரைக்கால் மாவட்ட இளையோர் அலுவலர் முனைவர் ராம்சந்திரன் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மைபாரத் மற்றும் தேசிய சேவை திட்டம் இணைந்து இந்த மாவட்ட அளவிலான போட்டிகளை நடத்துவதாக தெரிவித்தார். இளைஞர்களிடையே போதைப்பொருளின் தீய விளைவுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதுமே இந்த போட்டிகளின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். போட்டிகளில் குழுப்பாடல், கவிதை, குழு நடனம், விவாத போட்டி, ரீல் உருவாக்கம், தெருக்கூத்து, விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதுதல் மற்றும் ஓவிய போட்டி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இடம்பெறவுள்ளன. மாவட்ட அளவில் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுவதுடன் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்கவும் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 15 முதல் 28 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் அனைவரும் இந்த போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதோடு நாஷா முக்த் யுவா விக்சித் பாரத் என்ற தேசிய இலக்கை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் முனைவர் ராம்சந்திர அழைப்பு விடுத்தார். மேலும் போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் மைபாரத் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் கூடுதல் விவரங்களுக்கு 9789583510 என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி அரியங்குப்பம் சுப்ராயப்பள்ளி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 37வது ஆண்டு சடல் தேர் திருவிழா கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதுடன் உற்சவமூர்த்தி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக மூலவர் முத்துமாரியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சடல் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவமூர்த்தி திருத்தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு தேரோட்டம் தொடங்கியது. அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து அம்மனை தரிசித்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அன்னதானம் வழங்கினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய விழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி சாரம் அவைத்திடலில் நீட் தேர்வு மற்றும் சிபிஎஸ்இ கல்வி திட்டங்களை ஏன் எதிர்க்கிறோம் என்ற நூலை மையமாக கொண்ட விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆசிரியர் லெலின் வரவேற்புரையாற்றினார். பின்னர் பேராசிரியர் முனைவர் வாகத் மற்றும் பொதுப்பள்ளி பாதுகாப்பு கூட்டமைப்பை சேர்ந்த கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு ஆகியோர் சிறப்புரையாற்றி நீட் தேர்வு மற்றும் சிபிஎஸ்இ கல்வி திட்டங்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை விளக்கினர். நிகழ்ச்சி நிறைவில் சிவகுமார் நன்றி கூறினார். இந்த விளக்க பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள், கல்வியாளர்கள் மற்றும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இன்றைக்கு நீட்டை நியாயப்படுத்த பல்வேறு விஷயங்களை பலரும் பேசுறாங்க. சமீபத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூட பேசியதாக செய்தியெல்லாம் வந்தது. போராடுவோம், அனைவரும் எழுந்து நின்று பேசுங்கள். இதை போராடுவோம், போராடுவோம், நீட்டை ரத்து செய்யும் வரை போராடுவோம். விடமாட்டோம், 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 விடமாட்டோம். அனுமதியோம், 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 அனுமதியோம். இந்த கொடுமை அனுமதியோம், இந்த கொடுமை அனுமதியோம். போராடுவோம், 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 போராடுவோம். வெற்றி கிட்ட வரை போராடுவோம், வெற்றி கிட்ட வரை போராடுவோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டம் சார்பில் மார்க் விளக்கு பொதுக்கூட்டம், அல் ஹிலாஸ் பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் பட்டமளிப்பு விழா மற்றும் மாவட்ட அளவிலான திருக்குரான் திறனாய்வு போட்டி பரிசளிப்பு விழா காரைக்காலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாவட்ட நிர்வாகிகள், இஸ்லாமிய அறிஞர்கள், சிறப்பழைப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகள், ஒழுக்க, சமூக நல்லிணக்கம், கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் இளைஞர்களின் பொறுப்புகள் குறித்து சிறப்புரையாற்றினர். மற்றும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அல் ஹிலாஸ் பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தில் பயின்ற மாணவிகளுக்கு பட்டமளிப்பு நடைபெற்றது. தொடர்ந்து மாவட்ட அளவில் நடைபெற்ற திருக்குரான் திறனாய்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மார்க் விளக்கு பொதுக்கூட்டத்தில் இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறைகள் மற்றும் ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்குவதில் மத கல்வியின் பங்கு மற்றும் குடும்ப ஒற்றுமை மற்றும் மனிதநேய பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பெண்கள், மாணவர்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இலுப்புத்தோப்பு பகுதியில் உள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கூழ்வார்த்தல் திருவிழாவையொட்டி மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். ஆதிபராசக்தி இந்த பொங்கும் பூமியில புத்தூர்
நீட் தேர்வுக்கு எதிராக போராடி டெல்லியில் உயிரிழந்ததாக கூறப்படும் மாணவிக்கு நீதி வழங்க வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம் அருகே தொடங்கிய ஊர்வலம் அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக சென்று மிஷன் வீதி சந்திப்பில் நிறைவடைந்தது. இந்த அமைதி ஊர்வலத்திற்கு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவரும் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கிடையே மாணவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தொடர் போராட்டத்தின் காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததாக கூறி காமராஜர் சிலை, நேரு வீதி சந்திப்பில் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2001 முதல் 2006 கல்வியாண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலருமான அனுமந்தன் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் வாழ்க்கை பயணத்தில் முக்கிய பங்காற்றிய ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். தேவநாயகம், ராமதாஸ், மோகன முரளிதரன், ராமலிங்கம், ஃபசலுதன், எழிலரசி, கற்பகாம்பாள், மங்களம், சங்கரிதேவி, மாரியம்மாள், லதா, தணிகாசலம் சுப்பிரமணியன், வேலுசாமி, பாஸ்கர், ராமகிருஷ்ணன், மலர்விழி, ஜீவானந்தம், சரவணன், இந்திரா மற்றும் சண்முகப்பிரியா உள்ளிட்ட ஆசிரியர்கள் சிறப்பிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 2001 முதல் 2006 காலகட்டத்தில் ஒன்றாக பயின்ற முன்னாள் மாணவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்தித்தது பள்ளி நாட்களின் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றனர். நிறைவாக அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட நல்லாத்தூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள கடையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் மருத்துவமனை டாக்டர் விக்னேஸ்வரன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தீ விபத்தால் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்ட அவர் சம்பவம் தொடர்பாக விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் அவர்களுக்கு தேவையான அரசு நிவாரணம் மற்றும் உதவிகள் கிடைக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்வின் போது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.